ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஒரு சர்வே முடிவுகள் வந்திருக்கு. லோயலோ காலேஜ் நடத்திய சர்வே முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரை ஆட்சி பண்ண போகிறாங்க, யாரை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ரிசல்ட் வெளியாகி இருக்கு. சிஎம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், தளபதி விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த சர்வே சாத்தியமாகுமா, இந்த சர்வேக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, இந்த சர்வே நடத்துவதற்கும் ஒரு கதை இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இதில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு 8% வாக்குகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 14% வாக்குகள் போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு 18%க்கும் மேலே வாக்குகள் போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு 28% வாக்குகள் போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெறும் ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இது ஃபியூச்சரில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே சர்வே ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் சாத்தியமாகுமா, இது உண்மையான்னு கேட்டால் எஸ், உண்மையான ரிப்போர்ட் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய கதையை இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றியாளர். அந்த அளவுக்கு தளபதிக்கு அவ்வளோ பயங்கரமான பவர் இருக்குது. நீங்கள் ரோட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர்கிட்ட கேட்டாலும் 7 பேர்ல 4லேருந்து 5 பேர் தளபதி விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம்மா இருந்தால் நல்லாயிருக்கும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள், ஆனால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? ஸோ தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, மக்கள் ஆசைப்படுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் மினிஸ்டர் ஆகணும், அவங்களுக்கு அதுக்கான பவர் இருக்கா? ஒரு கட்சி அப்படிங்கிற விஷயம் விஜயகாந்த் கூட ஒரு பயங்கரமான கட்டமைப்பு இருந்தது. விஜயகாந்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த லீடர்ஸ் இருந்தாங்க. நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மாதிரி இல்லாம தமிழக வெற்றி கழகம்னா தளபதி விஜய் அவர்கள், ஆதவர்ஜுன் அவர்கள், புஷி ஆனந்த், இவங்க மட்டும்தான் நம்ம லைம் லைட்டுக்கு தெரியுறாங்க. மற்ற நிர்வாகிகள் என்ன ஆனாங்க? பூத் கமிட்டி மாநாடு நடந்தது, 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது, ஜெனரல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் ஆதவர்ஜுன், புஷி ஆனந்த் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இவங்க மட்டும்தான் லைம் லைட்ல இருக்காங்க. நிர்வாகிகள் லைம் லைட்ல சுத்தமா வராம இருக்காங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இந்த லைம் லைட் எல்லாமே இந்த 3 பேட்டுக்கு மட்டும்தான் போகுது. ஈவன் தமிழக வெற்றி கழகமே இது நடக்கக்கூடாது, நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அந்த லைம் லைட் இவங்க இருப்பதால் அவங்களுக்கு போக மாட்டேங்குது. இது எல்லாமே சரிப்படுத்த தான் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை உங்கள் ஊரில் என்ன தேவை நீங்கள் போய் தேடுங்க, நீங்கள் போய் செய்யுங்க, பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படி சொல்லி அந்த ஊர் மாவட்ட நிர்வாகிகள் செயல்படுத்த செய்கிறாங்க. ஸோ இதனால் அந்தந்த ஊர் மாவட்ட நிர்வாகிகள் ஒழுங்காக செயல்படுத்தினால் மட்டுமே அந்தந்த தொகுதியில் அந்த நிர்வாகிகள் வெற்றி பெற முடியும். தளபதி விஜய் அவர்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது, எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க நிற்கும் தொகுதியில் ஆட்டோமேட்டிக்காக தளபதி விஜய் அவர்கள் வென்று விடுவார்கள். ஆனால் அவங்க நிர்வாகிகள் வெல்லணும். அதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நிறைய பிரச்சாரங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஃபியூச்சர்ல அந்த நிர்வாகிகளை லைம் லைட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அதை செய்யவும் போகிறார்கள். இப்போதைக்கு யாருமே ஓப்பனாக சொல்லணும், ஈஸியாக சரவணன் அவர்களை தவிர யாருமே பெருமளவில் லைம் லைட்டில் கிடையாது. அந்த தெரிஞ்ச ஃபேஸ் கிடையாது, ஈஸியாக சரவணன் அவர்களை தவிர. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த சர்வே ரிப்போர்ட் வந்துட்டு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தெலாம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் தோணுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம. ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஒரு சர்வே முடிவுகள் வந்திருக்கு. லோயலோ காலேஜ் நடத்திய சர்வே முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரை ஆட்சி பண்ண போகிறாங்க, யாரை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ரிசல்ட் வெளியாகி இருக்கு. சிஎம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், தளபதி விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த சர்வே சாத்தியமாகுமா, இந்த சர்வேக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, இந்த சர்வே நடத்துவதற்கும் ஒரு கதை இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம்.
ஸோ வந்து இதில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு 8% வந்து வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 14% வந்து வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு 18%க்கும் மேலே வந்து வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு 28% வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெறும் வந்து ஒரு 10% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேபி வந்து இது ஃபியூச்சரில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே சர்வே ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து சாத்தியமாகுமா, இது உண்மையான்னு கேட்டால் எஸ் வந்து உண்மையான ரிப்போர்ட் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய கதையை வந்து இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றியாளர். அந்த அளவுக்கு வந்து தளபதிக்கு அவ்வளோ பயங்கரமான பவர் இருக்கு. நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர்கிட்ட கேட்டாலும் வந்து 7 பேர்ல வந்து 4லேருந்து 5 பேர் வந்து தளபதி விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம்மா இருந்தால் நல்லாயிருக்கும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள், ஆனால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? ஸோ தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாங்க, மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் வந்து மினிஸ்டர் ஆகணும், அவங்களுக்கு அதுக்கான பவர் வந்து இருக்கா? ஒரு கட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து விஜயகாந்த் கூட வந்து ஒரு பயங்கரமான கட்டமைப்பு வந்து இருந்தது. விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்து இருந்தாங்க. நிர்வாகிகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னா தளபதி விஜய் அவர்கள், ஆதவர்ஜுன் அவர்கள், புஷி ஆனந்த் இவங்க மட்டும்தான் வந்து நம்ம லைம் லைட்டுக்கு வந்து தெரியுறாங்க. மற்ற நிர்வாகிகளை என்ன ஆனாங்க? பூத் கமிட்டி மாநாடு நடந்தது, 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்தது, ஜெனரல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்தது. இந்த மாதிரி வந்து பல நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் வந்து ஆதவர்ஜுன், புஷி ஆனந்த் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இவங்க மட்டும்தான் லைம் லைட்ல வந்து இருக்காங்க. நிர்வாகிகள் வந்து லைம் லைட்ல சுத்தமா வந்து வராம இருக்காங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இந்த லைம் லைட் எல்லாமே இந்த 3 பேட்டுக்கு மட்டும்தான் போகுது. ஈவன் வந்து தமிழக வெற்றி கழகமே இது நடக்கக்கூடாது, வந்து நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அந்த லைம் லைட் வந்து இவங்க இருப்பதால் வந்து அவங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது. இது எல்லாமே சரிப்படுத்த தான் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை உங்கள் ஊரில் என்ன தேவை நீங்கள் போய் தேடுங்க, நீங்கள் போய் செய்யுங்க, பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து செயல்படுத்த செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அந்தந்த ஊர் மாவட்ட நிர்வாகிகள் ஒழுங்காக செயல்படுத்தினால் மட்டுமே வந்து அந்தந்த தொகுதியில் அந்த நிர்வாகிகள் வந்து வெற்றி பெற முடியும். தளபதி விஜய் அவர்கள் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுவாங்க. அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது, எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க நிற்கும் தொகுதியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து தளபதி விஜய் அவர்கள் வென்று விடுவார்கள். ஆனால் அவங்க நிர்வாகிகள் வெல்லணும். அதுக்காக தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து நிறைய பிரச்சாரங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஃபியூச்சரில் வந்து அந்த நிர்வாகிகளை லைம் லைட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் அதை செய்யவும் போகிறார்கள். இப்போதைக்கு யாருமே வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஈஸியாக சரவணன் அவர்களை தவிர வந்து யாருமே வந்து பெருமளவில் லைம் லைட்டில் வந்து கிடையாது. அந்த தெரிஞ்ச ஃபேஸ் வந்து கிடையாது ஈஸியாக சரவணன் அவர்களை தவிர. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சர்வே ரிப்போர்ட் வந்துட்டு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் தோணுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.